இந்த கோட்பாட்டை ஏட்டுக்கு ஏற்றியதாகவோ தானே கண்டு நுவன்றதாகவோ கூட அமைய முடியும். தமிழ் இசை அணுகுமுறை போலும் என பிற துறை தோய்வையும் காரணமாக கணிக்க முடியலாம். தமிழுக்கு உரியதாக இருந்து வழக்கு இழந்ததை மீண்டும் கண்டு இணைத்தல் என்பதும் ஆகலாம். தமிழில் இருந்து வடமொழி மரபுக்கு சென்று விட்டதை மீட்டு இணைத்ததாகவும் கருதி பார்க்க முடியும். ஏனெனில் மாத்திரையடி எழுத்தடி பற்றிய சிந்தனை வடமொழியில் காணப்படுகின்றது. மாத்திரையடியும் அசையடியும் எழுத்தடி சீரடி போல வெளிப்பட்டு சுட்டாவிடினும் தொல்காப்பிய செய்யுளின் அடிக்கோட்பாடு இத்தகு சிந்தனைகளையும் உள்ளடக்கியதாகவே தென்படுகின்றது. முன் சுட்டியவாறு மாத்திரை முதலா அடிநிலை காரும் என்பதாலும் மாத்திரை முதல் உறுப்பாக அமைவதாலும் அதன் முதன்மை அடி ஆக்கத்தில் மறுத்தற்கு இல்லை. எத்தகைய மாத்திரை என்ன எண்ணிக்கையில் அடியில் வரும் என்பதுதான் வகுக்க அல்லது வரையறுக்கப்படவில்லை. அசைகளால் சீராவது தரப்படுவதால் அசையடி என்ற ஒன்றையும் தொல்காப்பியத்திலிருந்து வகுத்து காண முடியும். அசையின் எண்ணிக்கை என்பதை விட அசையின் தன்மை என்பது முதன்மைப்படுத்துவதாக கருத முடிகிறது. உலக செம்மொழிகள் பலவற்றின் செய்யுளடி குற்றசை நெட்டசைகளின் வருகையால் அமைவதும் அதனால் அளவியல் யாப்பு எனப்படுவதும் இங்கு இணைத்து கருதுதற்குரியது. செவ்வியல் மொழிகள் சிலவற்றின் அடி ஒப்புமை கூறுகள். வடமொழியின் யாப்படிப்படைகள் மாத்திரை எண்ணிக்கையினவாக அமைவதை மாத்ரா விருத்த செய்யுள் வகையும் எழுத்து எண்ணிக்கையினவாக அமைவதை வர்ண விருத்த அல்லது அக்ஷர விருத்த செய்யுள் வகையும் காட்டுகின்றன. லகு குரு என்ற குற்றசை நெட்டசை அலகுகள் பாத எனும் சீர்களை ஆக்கி செய்யுளடி உருவாகுவது தமிழின் அசை சீர் அமைப்புடன் ஓரளவேனும் ஒத்து அமைந்துள்ளது. பிற்கால தமிழின் கட்டளை செய்யுட்கள் எழுத்தெண்ணி அமைவதும் சந்தம் தாண்டகங்கள் அசை ஒழுங்குடன் அமைவதால் மாத்திரை அளவு ஒத்து அமைய முடிவதும் இங்கு சிந்தித்தற்குரியன. அரபிய செய்யுளடியும் அதன் செல்வாக்கை வெளிப்படுத்தும் பாரசீக யாப்படியும் குற்றசை நெட்டசை வருகையால் அளவியல் யாப்பாக அமைவதும் இங்கு ஒத்து வைத்து எண்ணற்குரியது. அரபியத்தில் குறில் உயிருடனான ஒற்றெழுத்து குற்றசையையும் நெடில் உயிருடனான ஒற்று அல்லது முன்பின் ஒற்றுக்களையுடைய குறில் உயிர் நெட்டசையையும் உருவாக்குதல் நேர் நிறை அசையாக்கு கூறுகளுடன் ஒத்தும் முரணியும் நோக்கத்தக்கன. கிரேக்க யாப்பும் லத்தீன் யாப்பும் கூட இவ்வண்ணமான குற்றசை நெட்டசை அழகினவாக அறியப்படுகின்றன. கிரேக்கத்தில் குறைந்த ஒலியளவு குற்றசையையும் இரு குற்றசைகளின் இணைவு நெட்டசையையும் ஆக்குகின்றன என்பது வேறுபடுத்தி காணத்தக்கது. பிற்கால லத்தீன் குறுகிய நீண்ட அசை எனும் தொல் நிலையினின்று மாறி ஒலி ஏற்ற இறக்கம் அசை அழுத்தம் என மற்ற இரு அடிப்படைகளுக்கு செல்கின்றது. உலகளாவிய பாங்கில் செய்யுள் அடிகளின் அடிக்கட்டமைப்பை ஆய்ந்த ஜான் லாட்ஸ் அதனை இரு வகைப்படுத்துவார். ஒன்று அசை அமைப்பை மட்டுமே அடிப்படையாக கொண்ட தூய அசையற்பா, மற்றொன்று அசையுடன் பிற யாப்பியல் கூறுகளும் இணைந்த அசை யாப்பியற்பா. இதன் கண் அளவு இயக்கம் ஒலிப்பு என்ற யாப்பியல் கூறுகளால் மூன்று துணை வகைகளை அணுக இயல்கின்றது. அசை அளவியல் வகையாக கிரேக்கம் லத்தீன் என்பனவும் அசை இயக்க வகையாக ஆங்கிலமும் அசை ஒலிப்பு வகையாக சீனமும் இவரால் எடுத்து காட்டப்படுகின்றன. தமிழ் யாப்பியலின் உட்கூறுகளை தெளிவுபடுத்தும் போது செய்யுள் அடியின் பன்முக சட்டக தன்மையை புலப்படுத்தும் போது மேற்காணும் வகை ஒன்றுள் மட்டுமே அடங்கத்தக்கதாக தமிழ் பா வடிவு அமையாமை வெளிப்படுகின்றது. இத்தனித்தன்மை விரிந்த ஆய்வுக்குரியதாகும். நிறைவுரை. தொல்காப்பியம் கோட்பாட்டு பன்மை வெளிப்படுத்தும் பல இடங்களுள் செய்யுளியலின் அடி பற்றிய இடமும் களன் வழங்குகிறது. எழுத்தடி சீரடி என்ற பன்மை பிற சில செம்மொழிகளின் தொன்மை யாப்பிலும் புலப்படுகின்றது. தொல்காப்பியம் தோன்ற காரணமாக கணிப்பனவற்றுடன் கோட்பாட்டு பன்மையை ஒருங்கிணைத்து அமைத்தல் என்ற இத்தகு நோக்கத்தையும் சேர்க்க இயலும். வாய்ப்புக்கு நன்றி. அன்னி தாமஸ் அவர்கள் தொல்காப்பியத்தினுடைய கோட்பாட்டை பற்றி தொல்காப்பியர் பழமையாக இருந்த சிலவற்றை கோட்பாடாக கூறுகின்றார். அவரே சில புதுமையாகவும் கோட்பாடை கூறுகின்றார். அவையெல்லாம் என்ன என்ன என்று பிரித்து கூறினார்கள். அதே போல அடியை பற்றி அவளை கோட்பாடு பழமை என்ன, இவர் புதிதாக சொன்னது என்ன என்பதெல்லாம் சொன்னார்கள். அரிஸ்டாட்டில் சொல்லுவார், ஒரு மொழிக்கு
யாப்பு பற்றி சரியான நூல் இல்லாவிட்டால் அந்த மொழி சிறப்பில்லை என்று சொல்வார். அந்த வகையில் நம்முடைய தமிழுக்கு இந்த செய்யுளியல், யாப்பரங்கலம், யாப்பர காரிகை இவையெல்லாம் ஒரு பெரிய தமிழுக்கு சிறப்பு செய்கின்ற ஒரு பகுதி. அந்த தொல்காப்பியருடைய உள்ளத்தை நன்கு உணர்ந்து கூறிய அன்னி தாமஸ் அவர்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் கூறி இதை கேள்வி இருந்தால் கேட்கலாம். அன்னி தாமஸ் அவர்களுடைய கோட்பாட்டியல் குறித்த கட்டுரையை கேட்கும் வாய்ப்பு கிடைத்தமைக்கு என்னுடைய நன்றி. அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். இன்றைய ஆய்விலே பாய்டெக்ஸ் எனப்படுகின்ற இந்த செய்யுளியல் போன்றவற்றிற்கு நாம் தருகின்ற முன்னுரிமை மிகவும் குறைந்து வருகிறது. இந்த சூழலிலே பேராசிரியர் அவர்கள் இது போன்ற ஒரு நல்ல கோட்பாட்டியல் கட்டுரையை கொடுத்திருப்பது வரவேற்புக்கு உரியது. இந்த கோட்பாட்டியல் தத்துவங்களை தொல்காப்பியருடைய எழுத்தியலிலிருந்து, குறிப்பாக உயிரியலிலிருந்து நாம் தெளிவாக காண முடியும். நல்ல கோட்பாடுகளை, அதுவும் குறிப்பாக கலைச்சொற்களை எல்லாம் உருவாக்கி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். செய்யுளியலில் என்னுடைய கேள்வி, அல்லது நீங்கள் அதை ஒரு கருத்தாகவும் எடுத்துக்கொள்ளலாம். தொல்காப்பியர் செய்யுளியலின் வழியாக உருவாக்கி தந்துள்ள கோட்பாடுகள், குறிப்பாக அவற்றை வெளிப்படுத்தும் கலைச்சொற்கள் தனித்தன்மையை பற்றி ஏதாவது சொல்ல முடிந்தால் இந்த அவையினருக்கு அது பயன்படும் வகையிலே அமையும் என்று நான் கருதுகின்றேன். பிற மொழிகளிலே இருக்கிற செய்யுளியல் கோட்பாடுகளை பற்றி குறிப்பிட்டீர்கள். அவற்றிற்கும் தொல்காப்பியருடைய கன்செப்சுவலைசேஷன் எனப்படுகின்ற இந்த கோட்பாட்டு ஆக்கத்திற்கும் எந்த வகையிலே வேறுபாடுகள் காணப்படுகின்றன? தொல்காப்பியருடைய தனித்தன்மை எப்படி வெளிப்படுகிறது என்பதை பற்றி ஏதாவது சொல்ல முடிந்தால் ஆய்வாளர்களுக்கு அது பயனுள்ள வகையிலே அமையும் என்று நான் கருதுகிறேன். இதை பற்றி நீங்கள் பின்னரும் யோசித்து பார்க்கலாம். நன்றி. பேராசிரியர் கருணாகரன் ஐயா அவர்களுக்கு நன்றி. தொல்காப்பியத்தை தெரிந்த அளவு, தொல்காப்பியம் நான் முழுமையாக தெரியும் என்று சொல்ல மாட்டேன், தெரிந்த அளவு கட்டாயமாக எனக்கு மற்ற மொழிகள் தெரியாது. ஆனாலும் இப்போ அசை, நீங்க தொல்காப்பியத்தை பார்த்தால் அடி என்றுள்ள சொல் செய்யுளியல மட்டும்தான் வருகிறது. அடியின் சிறப்பை பாட்டன படுமை என்று சொல்கிறார். நார்ச்சிறு கொண்டது அடியன படுமை. நீங்க வெளி பிற மொழிகளில் உள்ள யாப்பை பார்த்தால் அவர்கள் the line is the base of அந்த language metrics என்று சொல்வார்கள். இன்னும் ஒன்று, அவர்களிடம் அசை இருக்கிறது, நம்மளிடம் அசை இருக்கு. they call it syllable and any syllable will have only one vowel as nucleus. நமக்கு அசை என்று சொல்கிறார்கள். அந்த அசை சாதாரண மொழியில் உள்ள அசை என்பது வேறு, யாப்பில் பயன்படுத்துகின்ற அசை என்பது வேறு. அது நமக்கு நல்ல தெளிவாக தெரியும். ஏனென்றால் நிறைவு என்ற உள்ள அசையை நாம் ஏற்றுக்கொண்டால் அந்த இடத்தில் 3 உயிரெழுத்துக்கள் வரும். நேரில் ஒருவேளை ஒரு உயிரெழுத்து இருக்கலாம், நிறையில் 2, நேர்பிலும் 2 இருக்கலாம். நிறைவு வரும்போது அப்போ 3, அது ஒரு தனித்தன்மை, அது தமிழுக்குரிய தனித்தன்மை. ஆனால் அந்த லேபல் அசை என்பதோ நேர்பு நிறைவு என்பதோ தொல்காப்பியர் தான் உருவாக்கினார் என்று எனக்கு சொல்ல தெரியவில்லை. ஏனென்றால் தொல்காப்பியருக்கு முன்னால் உள்ள நூல்கள் நமக்கு இல்லை. இன்னும் ஒன்று, பின்னால் உள்ள இலக்கணங்களை வைத்து நாம் பார்க்கும்போது அவருடைய அந்த செய்யுளியலின் 34 உறுப்புகள் என்றுள்ள அமைப்பு, இது பின்னால் அவர்கள் கொண்டு போகவில்லை. தூக்கு, நோக்கு போன்ற சில உறுப்புகளை